நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 49 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே பர்தேமிக்குங்கிற கண் தெரியாத ஒரு மனிதன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆனால் அவன் கூப்பிடும்போது அவனை கூப்பிடக்கூடாது சிலர் அதட்டுகிறார்கள். பேசாமல் அமைதியா இருந்து சொல்லுகிறார், நிறுத்தவில்லை. இன்னும் அவன் கூப்பிடுகிறான், இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான், அதிகமாய் தேவனை நோக்கி மன்றாடி நான் ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி சீசல்ல பார்த்து சொல்லி அழைத்து கொண்டு வந்தோம். நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அற்புதம் செய்தான். பாருங்க, அப்போ அவன் தொடர்ந்து கூப்பிடுகிறான், தொடர்ந்து ஜெபிக்கிறான். ஜெபம், ஆண்டவரை நோக்கி மன்றாடுதல் எந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும். விடக்கூடாது ஆண்டவர். உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிட படிக்கணும், ஜெபிக்க படிக்கணும், மன்றாட படிக்கணும்.